இன்னைக்கு நாம 2009ல ரிலீஸ் ஆன ப்ளூ ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடக்குறா. இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தாண்டி உண்மையான கொலைகாரன் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது நமக்கே தலையெல்லாம் வெடிச்சு போயிடும். அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடக்குறா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி 8 வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஷாலினி, கெவின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை காமிக்கிறாங்க. இந்த ஷாலினிக்கு கார் ஓட்டுறது, அதுவும் காரை வேகமா ஓட்டுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட காரை செம ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகும்போது ஷாலினி தயவு செஞ்சு காரை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெவின் பயங்கரமா கத்திக்கிட்டே வரான். இவங்க 2 பேரும் பல வருடங்களா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த பையன் ரொம்ப ஏழையா இருக்கான். இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அது மூலியமா வர காசுல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கூட ஷாலினியை உட்கார வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டே எப்பதண்டா பெயிண்ட் பண்ணி முடிப்ப, ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறான். நீ என்ன ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கேட்கும் போது, ஏமா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நீ பெரிய பணக்காரியா இருக்க, ஐ மீன் உங்க அப்பா பெரிய பணக்காரனா இருக்காரு, அது மட்டும் இல்லாம நீ ஹிந்து நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு என்ன கழட்டி உள்ளான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பையன் பயங்கரமா காண்டாகிறான். இந்த பொண்ணு வந்துட்டு டீயை ஒரு கிளாஸ்ல ஊத்துனா டீ கீழே வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அடியே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, எதுக்காக கீழே ஊத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ ஒரு பொய் சொன்ன இல்லையா, அந்த பாவத்தை கடிக்கணும் அப்படின்னு தான் கீழே ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உன்னை கழட்டி விட்டுருவேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா, அதுக்காக தான் அப்படி பண்றா. நீ போயிட்டு எங்க அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசி அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஷாலினி சொல்லும் போது இந்த பையனும் அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீ என்னப்பா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவேன், நான் ஒரு பெயிண்டர், அது மூலியமா வர வருமானத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ பெயிண்டரா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவருடைய வீட்டுல இருக்க பெயிண்டிங் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பெயிண்டிங் உடைய விலை என்ன தெரியுமா, ஒரு பெயிண்டிங் உடைய விலை மட்டும் 1 லட்சம் 2 லட்சம் வரும். நீ விக்கிற பெயிண்டிங் இந்த அளவுக்கு விலை போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவமானப்படுத்துறாரு. என்னுடைய பொண்ணுடைய செலவுகளை கூட கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது கெவின், இந்த சம்பந்தம் கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 8 வருடங்களுக்கு பிறகு மும்பையில காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஷாலினி தான். ஷாலினிய யாரோ கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு கமிஷனரை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாரு. ஹீரோ முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு, எக்கச்சக்கமான கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ். ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ வேலைக்கு போகாம வீட்லயே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கமிஷனரை பார்த்தோன்னே, என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் பொண்ணுக்கு கல்யாணம், அதான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்கும் போது, சும்மா பொய் சொல்லாதீங்க கமிஷனர், வேற ஏதாவது காரணமா இருக்கும், பத்திரிக்கை வைக்க நீங்க இவ்வளவு தூரம் வர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்ட் தான், நான் இதுக்காக மட்டும் வரல, உங்களுக்கு ஷாலினி கேஸ பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ஆமா அது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ், அந்த ஒரு பையனை தான் கொலைகாரன் பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் தான் கொலைகாரனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கோர்ட்லயும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அந்த கேஸ நீ தான் விசாரிக்கணும் அப்படின்னும் போது, அந்த கேஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்ல வந்துட்டு கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு பெரியவர்கிட்ட அன்னைக்கு காலைல நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷாலினி மேடம் உடைய வீட்டுக்கு நான் டெய்லி பால் கொடுக்க போவேன், அந்த வீட்டுக்கு கீழே தான் நான் பால் கடை வச்சிருக்கேன், அன்னைக்கு காலையில ஒரு 7-7:15 மணி இருக்கும், பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுடைய டோரு ஓபன்ல இருந்துச்சு, உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போய் கிடந்தா, பக்கத்திலேயே இங்க நிக்கிறாரு இந்த கெவின் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு, இவர் தான் கொலை பண்ணாரு போல நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, எனது கெவின் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக்கா இருக்கும். இப்போ வக்கீல் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கெவின் கொலை பண்ற விஷயத்த நீங்க பாத்தீங்களா, இல்ல டெட் பாடிக்கு பக்கத்துல இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொலை பண்றத பாக்கல, இவன் பக்கத்துல இருந்தா அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஷாலினியோடைய வீட்டுக்கு வேற யாராவது வர விஷயத்த பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆதித்யாவை பார்த்திருக்கேன், அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவரு தான் ஆதித்யா, இவர் அடிக்கடிக்க வந்து ஷாலினி கிட்ட பேசிட்டு போவாரு. ஷாலினி மேடம் இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு கூட இவர் வந்துட்டு போனாரு, அன்னைக்கு கூட ஏதோ சண்டை போட்டாங்க போல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு மட்டும் இந்த பால்காரு சொல்றாரு. வேற யாரெல்லாம் வருவா
வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பைலட் வருவாரு. பைலட் ட்ரெஸ் போட்டுட்டு ப்ளூ கலர் மாருதி கார்ல வந்து இறங்குவாரு. அவரும் அன்னைக்கு காலையில வந்துட்டு போனாரு. ஷாலினி மேடம் இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு காலையில அவர் வந்துட்டு போன விஷயத்த பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவருமே அடிக்கடிக்க வந்து ஷாலினி மேடம் பார்த்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருடைய நம்பர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ கோர்ட்ல நடந்த இந்த விஷயம்லாம் கமிஷனர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது இதுல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு நான் விசாரிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பால் கார் சொன்னாரு இல்லையா, ஒரு ப்ளூ கலர் காரை பார்த்தேன், அந்த கார்ல வந்தவர் ஒரு பைலட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய தம்பி தான் பைலட். அது மட்டும் இல்லாம நான் விசாரிக்கும் போது அங்க போயிட்டு வந்திருக்கான்னு எனக்கும் தெரியுது. ஆனா அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல நான் நம்புறேன். இந்த கேஸ விசாரிச்சு அவன் கொலைகாரனா இல்லையா, உண்மையான கொலைகாரன் கெவினா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறாரு. இப்போ கமிஷனர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அந்த பொண்ணுமே நடக்க முடியாம பேச முடியாம ஏதோ பெரிய விஷயத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. அந்த குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்னு தான் போயிருப்பாரு. அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜெயில கெவினை காமிக்கிறாங்க. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னும் போது என்ன பார்க்க ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் வெளியே போயிட்டு பார்த்தா பூஜான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. நீ தான் இந்த கொலைய பண்ணியான்னு கேட்கும் போது நான் எதுக்காக அவளை கொலை பண்ண போறேன், அவளுக்கும் எனக்கும் என்ன விஷயம் இருக்கு, எப்படி நாங்க பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது நான் எப்படி அவளை கொலை பண்ணுவேன், நீயாச்சு என்ன நம்பு அப்படின்னும் போது நான் உன்னை நம்புறேன், நீ கவலையே படாத, நான் நல்ல லாயரா வச்சு வாதாடி உன்னை எப்படியாச்சும் வெளியே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா இங்க இருந்து கிளம்புறாங்க. பூஜாக்கும் கெவினுக்கும் எப்படி பழக்கம்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி கெவின் ஒரு பாருக்கு போயிருப்பாரு. அங்க வந்துட்டு பூஜாவும் புருஷனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. புருஷங்காரன் வந்திருக்கவே மாட்டான், இவங்க மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3-4 குடிகார பசங்க சேர்ந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா யாரும் வரலையா, நாங்க வேணா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது இத பார்த்த கெவின் அங்க போயிட்டு சண்டை போட்டு அந்த பொண்ணை சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்லயும் டிராப் பண்றான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள கசமுசா கூட நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ கமிஷனருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, நீ அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், அடிக்கடிக்க நீ எதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு பெயிண்டிங்லாம் விப்பா, எனக்கு அந்த பொண்ணு பண்ற பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த பெயிண்டிங் வாங்கலாம் தான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாதடா, ஒரு வாட்டி போனா பரவாயில்ல 2 வாட்டி போனா பரவாயில்ல, மாசத்துக்கு 5-6 வாட்டி அங்கதான் போறியா, நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவு, ஒழுங்கு மரியாதையா சாரி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்லும் போது ஆமாங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பெருசா சரிப்பட்டு வரல, அவளுக்கு குழந்தையும் பிறக்கல, நான் இவ கூட வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் போவேன், மத்தபடி எங்களுக்குள்ள எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா எப்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாகரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில நீ உன்னுடைய கார்ல வந்துட்டு போன அப்படின்றதுக்கான ஐ விட்னஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் காலையே கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டேன், அன்னைக்கு காலைல எனக்கு 8 மணிக்கே ஃபிளைட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இல்லையாமே நீ 8:30 மணிக்கு தான் ஃபிளைட்டுக்கு ஏறவே போனியா, அரை மணி நேரம் நீ லேட்டா போனேன்னு நாங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சோம், 7 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்க, இந்த இன்பிட்வீன் கேப்ல நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மும்பை டிராபிக்க பத்தி உங்களுக்கு தெரியாதா, அன்னைக்கு நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இவன் சொல்றது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரும் ஹீரோவும் கிளம்பி கெவினை மீட் பண்ண ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன விஷயம்லாம் தோணுதோ, உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமோ எல்லாமே சொல்லு, நீ சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த கேஸ்ல உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னும் போது கெவினும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஷாலினியும் கெவினும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. முதல்ல கெவின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த பொண்ணு வருவான்னு பார்த்தா வராமலே போயிட்டு இருக்கா. இவளும் சுயநலமா யோசிச்சு அப்பா சொன்னதுதான் கரெக்ட், இவன் கூட போனா நம்மளுடைய செலவுகளை கூட இவனால கவனிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வராமலே விட்டுட்டு இருப்பா. இந்த பொண்ணுடைய லவ் அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான். மும்பைக்கு எதுக்கு இவன் ரீசெண்டா வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கெவின் வந்துட்டு ஒரு பெயிண்டர், ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன், ஒரு பெயிண்டிங் வேலை விஷயமா தான் டெல்லியில இருந்து மும்பைக்கு வந்திருப்பாரு. அப்படி வரும்போது எதர்ச்சியா மீட் பண்றாரு. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா நடவடிக்கைகள்ல எக்கச்சக்கமான மாற்றம் இருக்கு, சம போதையில இருக்கா, குடிச்சிட்டே இருக்கா, சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. என்னடா என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்ப, எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு நான் உன் கூட சேர்ந்து ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணி அப்புறம் என்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்டு ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். அவனுக்கும் எனக்கும் செட் ஆகல, அவனும் என்னை விட்டு போயிட்டான். இப்போ துபாயிலயோ சிங்கப்பூர்லயோ எங்கேயோ போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள்லயே என்னுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மும்பைக்கு வந்துட்டேன். இங்க வந்து ஒரே சோகமா இருக்கு. பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை ஏன் அப்படி போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி ஒரு குடிகாரியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கும்போது இப்போ ஆதித்யான்னு ஒரு பையன் உள்ளுக்குள்ள வரான். இன்னைக்கு டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீ இன்னுமா கிளம்பாம குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு நான் டாக்டரை பார்க்க போல, பல வருஷம் கழிச்சு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருக்காரு. இவருடைய பேரு கவின், இவருடைய பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது, சரி அப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப இந்த பையன் கேக்குறான், உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, நீ எதுக்காக டாக்டர் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சின்ன சின்ன விஷயத்து கூட வருத்தப்பட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பேன், அதனாலேயே என்னுடைய வாழ்க்கை நாசமா போகுது, இப்பதான் கொஞ்ச நாளா டாக்டர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏமா முன்னாடிலாம் இந்த மாதிரி உனக்கு மூட் அவுட் ஆச்சு அப்படின்னாலே கார் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு டிரைவ் பண்ணிட்டு வருவ, இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி போக மாட்ற, நீ வேணா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இங்க ஓட்ட முடியாது, இங்க பயங்கர டிராபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சரக்குல வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க, கீழே ஊத்திடுறாங்க. கிளாஸ் முழுக்க வழிஞ்சி அப்படியே கீழே போக ஆரம்பிக்குது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு துடைக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் போயிட்டு துடைக்க ஹெல்ப் பண்ணும்போது வேணான்னு தட்டி விடுறாங்க. அப்ப இந்த பையன் அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்க அப்படின்ற மாதிரி இங்க என்னமோ தரமான சம்பவம் நடக்க போதுடா அப்படின்ற மாதிரி பார்த்தா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். கெவின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, நீ என்ன இன்னமும் லவ் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னை எப்பயோ மறந்து போயிட்டேன், இப்ப பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாத, உன்னுடைய கண்ணுல நான் அந்த காதலை பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழலாம், ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ அப்படின்னு போது இவன் செமையா காண்டாயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போகும்போது அங்க அந்த ஆதித்யா கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே போறாரு. அப்படின்னா அந்த ஆதித்யா தான் கொலகாரன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அவன் தான் கொலகாரனா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல, நீங்க விசாரிச்சு கண்டுபிடிங்க, நான் கொலகாரன் இல்ல அப்படின்னு தான் சொல்றேன். அன்னைக்கு நான் கிளம்பி என் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, நம்ம ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டோம் போல, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல கிளம்பி போனேன். போயிட்டு பார்த்தா கதவு ஓபன்ல இருந்துச்சு. இந்த பொண்ணு அடிபட்டு விழுந்து கிடந்தா, என்னாச்சு ஷாலினி என்னாச்சு ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு கிட்ட ஓடி போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடந்தா. இந்த டைம்ல கரெக்டா பால்காரு வந்து நான் கொலகாரன், இவன் தான் கொலகாரன் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா ஷாலினியோடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும் போது கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இவன் பொய் தான் சொல்றான், இவன் கொலை பண்ணிட்டு எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாக்குறான், ஏன்னா இவனுக்கு மோட்டிவ் இருக்கு, நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்சில் தான் இவன் கொலை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, பாக்கலாம் நம்ம விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு லாக்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாக்கு சரியா ஆகவே மாட்டேங்குது. இந்த வீட்டுக்குள்ள இதை தாண்டி, அதாவது மெயின் டோரை தாண்டி உள்ளுக்குள்ள வர வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கிட்ட போயிட்டு பாக்குறாரு. விண்டோடைய கம்பிலாம் கையோட கழட்டிட்டு வருது. இங்க ஏதோ சரியில்லையே, வேற யாரோ கூட இந்த விண்டோ வழியா கூட உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லி கொஞ்சம் நல்லா செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா அங்க அந்த பால்கார் இருக்காரு. அவரை கூப்பிட்டு அப்படியே ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலையில நீங்க உண்மையிலேயே அந்த ப்ளூ கலர் மாருதி காரை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. கார்ல யாரு வந்தான்னு கேட்டா, வழக்கமா வர பைலட் தான் வந்தாரு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, உள்ளுக்குள்ள போனவரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தாரு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கெவின் வந்திருப்பான் போல, அந்த கெவினை நான் நோட் பண்ணவே இல்ல, நான் பால் குடுக்கலான்னு போகும்போது அந்த கெவினை பார்த்தேன், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர்கிட்டயும் விசாரிச்சு முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது ஒரு லேடி வந்து ஹீரோவை பாக்குறாங்க. இந்த லேடி யாருன்னு இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது, இவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த கமிஷனர் தம்பியோடைய மனைவி தான் இவங்க. என் புருஷன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நீங்க தான் அவரை காப்பாத்தணும் அப்படின்னும் போது, உங்களுக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, அப்படி இருக்கும் போது எதுக்காக பயப்படுறீங்க, ஒண்ணுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ குழந்தைய பார்க்க போறாரு. பொண்ணு இன்னும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த குழந்தையால நடக்க முடியாது போல வீல் சேர்ல தான் உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தன்னுடைய விஷயங்களை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா வந்துட்டு எப்பயுமே இவ்வளவு குழப்பமா இருந்ததே கிடையாது, எனக்கு இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கு, அடுத்து என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே
அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த தம்பியுடைய மனைவியும் தம்பியும் காமிக்கிறாங்க. மனைவி தம்பியை பார்த்து முறைச்சிட்டே இருக்கும்போது என்ன இவ நம்மள பார்த்து முறைச்சிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மனைவிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா புருஷனை பத்தி எல்லாமே தெரியும், வெளியே காமிச்சிக்க கூடாது, அசிங்கப்படுத்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஆதித்யாவை காமிக்கிறாங்க. இவன் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஷாலினிய பத்தி யோசிச்சு பாக்குறான். ஒரு நாள் கார்ல போயிட்டே இருப்பான், ஏதாவது கால்கள் மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஷாலினி இருக்காங்க. உனக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இவங்களும் ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, என் வீடு இந்த பக்கம் இருக்கு, கூட்டிட்டு போய் டிராப் பண்ணு, அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லும் போது இவனும் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு மறந்துருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த ஷாலினியுடைய வீட்டுக்கு கீழே ஹவுஸ் ஓனருடைய வீடு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருக்காரு. ஷாலினி எந்த மாதிரியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணு, மாசம் வாடகை எல்லாம் கரெக்டா கொடுத்துருவா அப்படின்னும் போது ரொம்ப நல்ல பொண்ணுலாம் ஒண்ணும் கிடையாது, சரியான குடிகாரி, குடிச்சிட்டு நைட்டு முழுக்க தனியா கூட கத்திக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு வேற யாரெல்லாம் வருவாங்க, அந்த பொண்ணு ஏதாவது சண்டை போடுற மாதிரியோ வேற யாரு கூடயாச்சும் அந்த வீட்டுல வாழ்ற மாதிரியோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, பெருசாலாம் நோட் பண்ண மாட்டோம், அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பெயிண்டிங் பிசினஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்காகவே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வருவாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது நீங்க நோட் பண்ணபடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆதித்யா அடிக்கடியா வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பைலட் ப்ளூ கலர் கார்ல வருவாரு, நானும் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கெவினை இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்ததே கிடையாதான். சரி, அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள யாரோ பூந்து அந்த பொண்ணை கொலையே பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு சவுண்டே கேட்கலையா அப்படின்னும் போது சார் சவுண்ட்லாம் கேட்டுச்சு, அந்த பொண்ணு அடிக்கடியே குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பா, அதனாலயே நாங்க பெருசா அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம், நாங்க ஏதாவது சொன்னா எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்ற மாதிரி பேசி எங்க வாயை மூடிடுவா, என்னைக்கு அந்த பொண்ணு இறந்து போனாலும் அதுக்கு முன்னாள் நைட்டு கூட ஏதோ ஒரு பையன் அந்த பொண்ணை பார்க்க வந்தான் போல, முதல்ல அந்த பையன் வந்துட்டு நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கத்தனா, நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்தனா, ரெண்டு பேரும் மாத்தி கத்திக்கிட்டாங்க. இந்த விஷயம் தான் எங்களுக்கு கேட்டுச்சு, ஆனா காலையில டைம்ல பெருசா எங்களுக்கு சத்தம் கேட்ட மாதிரி ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டியும் புருஷனும் சொல்றாங்க. உங்க வீட்டுல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இல்ல 3 பேரு, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எங்க பையனு கேட்டா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கானா, இவங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க, அந்த பையன் கதவையே ஓபன் பண்ண மாட்டான், ரொம்ப நேரமா கதவை தட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஓபன் பண்றான். இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு டேய் இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூங்கிட்டேன் சாரி சார் அப்படின்னு சொல்றான். அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனுடைய விண்டோ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த விண்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்டு பக்கமா இருக்கு, அவன் இங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் போல, தம் அடிச்சு அங்க போட்டுக்கிற மாதிரி தெரியுது. உள்ள உட்காந்து படிடான்னு சொன்னா வெளியே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் கேட்காம போயிட்டாரு. இது வரைக்கும் இந்த பையன் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வரல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஷாலினிக்கு மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த சைக்கியாட்ரிக் டாக்டரை போயிட்டு ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணி இவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அடிக்கடிக்கு கோவப்படுவாங்க, கோவப்பட்டு கத்துவாங்க, திடீர்னு தனியா சிரிப்பாங்க, அழுவாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடந்த சில மோசமான சம்பவங்களை பத்தி யோசிச்சு அழுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பயங்கரமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற காரணத்தினால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஆதித்யாவும் ஆதித்யாவுடைய அப்பாவும் வந்து ஹீரோவை மீட் பண்றாங்க. ஹீரோ தான் வர சொல்லியிருப்பாரு. நீ தான் ஷாலினிய கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக கொலை பண்ண போறேன், அந்த டைம்ல நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு கூட போல அப்படின்னு சொல்றான். நீ அந்த டைம்ல போல, ஆனா அதுக்கு முன்னாள் நைட்டு நீ அந்த வீட்டுக்கு போயிருக்க, அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்க, இது எல்லாமே கெவின் சொன்னா. கெவின் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதும் தெரிய வந்துச்சு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னதான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணுக்கு பெருசா என் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த முன்னாள் நைட்டு போனியே அப்போ என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அடிக்கடியே இந்த பொண்ணு மறந்து போயிடுவா, நான் தான் கூட்டிட்டு போவேன், அதே போல கூட்டிட்டு போலான்னு போகும்போது அங்க கெவின் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தான், என்னால இன்னைக்கு டாக்டரை பார்க்க வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் வெளியே போயிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் உள்ளுக்குள்ள என்னமோ சவுண்ட் கேட்டுச்சு, அந்த கெவின் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடந்தா. நான் அந்த கெவினை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து போயிட்டேன், இது மட்டும் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, நீ தானே கொலை பண்ணிட்டு போன, நீ அந்த பொண்ணை பலவந்தப்படுத்த ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே வரும்போது ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ் கேட்ட எல்லா கேள்விக்கும்
வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, நாங்க போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. நீ எதுக்காக அந்த பொண்ணை நல்லா தெரியும் லவ் பண்ற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, தேவையில்லாம நீயே பிரச்சனைல மாட்டிப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது, அப்பா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், உண்மை ஏதோ அதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க அவனும் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கோர்ட்ல வந்துட்டு கெவினுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இவனுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது, இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால நிரூபிக்க முடியல. இந்த கேஸ் நடக்கட்டும், நடந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணா அப்போ அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பல கண்டிஷனோட ஜாமீன் கொடுத்திருப்பாங்க. கெவின் வெளியே வந்துட்டான். இங்க வந்துட்டு அந்த பால் கடைக்காரரும் வந்துட்டு சாட்சியம் சொல்ற மாதிரி வந்திருப்பாரு போல. அப்போ அவர் அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு லேடி புர்கா போட்டுட்டு போறாங்க. இவங்களை பார்த்தவரு செமையா ஷாக் ஆகுறாரு. உடனே நேரா கமிஷனர் கிட்ட ஓடி போயிட்டு, இந்த லேடியை நான் இதுக்கு முன்னாடியே ஹரிணியோடைய வீட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கேன், 2-3 வாட்டி வந்திருக்காங்க, இதை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னும் போது யார் அந்த லேடின்னு பார்க்கலான்னு போறதுக்குள்ள டாக்ஸில ஏறிட்டாங்க. இந்த கமிஷனரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் கெவினும் அந்த காதலியும் கார்ல போயிட்டே இருக்கும்போது, ஹப்பாடா நீ ஒரு வழியா வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. இன்னும் பிரச்சனை முடியவே இல்ல, சொல்ல போனா இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க நான் தான் கொலைகாரனா இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. உண்மையான குற்றவாளியை போலீஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் எனக்கு சேஃப் கிடையாது, நான் பயந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் கமிஷனர் ஒரு டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா. அந்த டாக்ஸிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, தம்பியுடைய மனைவி தான். இவங்க எதுக்காக புர்கா போட்டுட்டு வராங்க, ஒருவேளை இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, தன்னுடைய புருஷன் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனருடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் பேரு ஹரி. இந்த பையன் வந்துட்டு எங்கேயோ போறான், ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஹீரோக்கு சந்தேகம் இருக்கு போல. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த பையன் யார்ட்டையும் வந்து ட்ரக் வாங்கிட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த ட்ரக்கை வித்தவங்கிட்ட போயிட்டு அவன் என்ன வாங்கிட்டு போனான்னு கேட்டா ஏதோ ஒரு ட்ரக்குடைய பேரை சொல்றாரு. ஒருவேளை இவன் ட்ரக் அடிக்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா சில ரவுடி பசங்க கூட சேர்ந்துட்டு ஓரமா உட்காந்து அவன் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கமிஷனர் மறுபடியும் தம்பிக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டியா, இவ்வளவு உண்மையா சொல்றேன், நீ என்னுடைய அண்ணன் தான், இத்தனையும் கமிஷனர் கொலைகாரன் அப்படின்னு சொன்னா என்ன புடிச்சு ஜெயிலியா போட போற, தம்பிய காப்பாத்ததானே செய்வ, நான் கொலைகாரன் கிடையாது, இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் கெவினையும் அந்த பொண்ணையும் காமிக்கிறாங்க. கெவின் யார்ட்டையோ கடன் வாங்கியிருப்பாரு போல. அந்த கடன்காரர் வந்து கடன் கேட்கும் போது, இப்ப என்னால கொடுக்க முடியாது, நான் கொஞ்சம் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அவசரமா பணம் வேணும், பணம் கொடுக்கல அப்படின்னா முன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலையை பார்த்து கொடு அப்படின்னும் போது இவர் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்றாரு. எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 10 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. 10 லட்சம்லாம் ரொம்ப அதிகம்யா, 5 லட்சம் வாங்கிக்கோ அப்படின்னும் போது, இப்போ என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, 10 லட்சம் வேணும் அப்படின்னா காசை கொடுத்துட்டு போ, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லனா கொஞ்ச நாள் கழிச்சு வா, 1 லட்சம் கடனை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோடைய காப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 லட்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்டு போறாரு. இப்போ இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கெவின் வந்துட்டு பெயிண்டிங் நல்லா பண்ணுவாரு, ஆனா ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஏற்கனவே ஃபேமஸா இருக்கவங்க வரையப்பட்ட அந்த ஆர்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஆட்டைய போட பிளான் பண்றாங்க. டூப்ளிகேட்டை சொல்லி இவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு டூப்ளிகேட் அங்க வச்சுட்டு ஒரிஜினல் ஆட்டைய போட்டுருவாங்க. டூப்ளிகேட்டை வரைஞ்சு கொடுக்க தான் இவ்வளவு காசு கேட்டிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு பாக்குறா. நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா, எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பிராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தம்பியும் தம்பியுடைய மனைவியும் காமிக்கிறாங்க. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, வேலைக்கு தான் போறியா இல்லனா வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மறுபடியும் ஆரம்பிக்காத, நான் அப்படிலாம் கிடையாது, தயவு செஞ்சு சும்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கமிஷனருக்கு கால் பண்ணி, கண்டிப்பா அந்த பையன் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றான், அந்த ஹரிய வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணா அவன் சரியான ட்ரக் அடிக்டா இருக்கான், ட்ரக் அடிக்டா இருக்கிற காரணத்தினாலேயே சில பல ஃப்ராட் வேலை பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த ஹரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பொண்ணுடைய வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது இவரும் செக் பண்ணி பார்த்திருப்பாரு போல, இருக்குது, ஆமா இந்த பையன் உள்ளுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹரியையும் ஹரியோடைய அப்பாவையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமிஷனர் கொலை காண்டா இருக்காரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா, உன்னால முடியாது இல்ல அப்படின்னே சொல்ல முடியாது, நீ உள்ளுக்குள்ள வந்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, உண்மையை சொல்றா அப்படின்னும் போது, நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போனேன், அந்த பொண்ணு எப்ப வருவா எப்ப வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா உட்காந்து கண்காணிப்பேன், அதுக்கப்புறம் பொறுமையா ஏறி விண்டோ பக்கமா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கிற சில திங்ஸை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு வருவேன், இது மட்டும்
மட்டும்தான் நான் பண்ணேன், இதை தாண்டி நான் வேற ஒண்ணுமே பண்ணல, நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி செமையா அழுதுகிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஒரு போலீஸ் ஏதோ ஒரு விஷயத்த பேச உள்ளுக்குள்ள வருவாரு. அப்போ இந்த பையன் இதுதான்டா சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ் நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போறாங்க. இவன் ஏடா கூடமா அங்க இங்கன்னு எகிரி குதிச்சு நல்லா குரங்கு குட்டி மாதிரி தாவி குதிச்சு ஓடும் போது அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு கார்ல மாட்டி பயபுள்ள ஸ்பாட் அவுட், பயங்கரமான ஆக்சிடென்ட். இத பார்த்து நம்ம ஹீரோக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பையனுடைய அப்பா பயங்கரமா அழுகிறாரு. இப்போ அவள் தான் இந்த பையன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா என் தம்பியை தப்பிக்க விடக்கூடாது, அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரும் நம்ம ஹீரோவும் இங்க இருந்து பரபரப்பா கிளம்புறாங்க. எதுக்காக திடீர்னு தம்பி அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஷாலினியோடைய வீட்டு வாசல்ல நின்னது கண்டிப்பா உங்க தம்பியோடைய கார் தான், ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இவன் தான் கொலைகாரன் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அந்த தம்பிக்காரனை சுத்தி வளைச்சு கைது பண்றாங்க. அண்ணா நான் என்ன பண்ண அப்படின்னு போது ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நேரா கிளம்பி அந்த ஹவுஸ் ஓனருடைய வீட்டுக்கு போறாரு. உங்க பையனுடைய ரூமை நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே போயிட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா இவர் போயிட்டு அந்த விண்டோடைய கம்பியெல்லாம் கழட்டுறாரு, தனித்தனியா வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கமிஷனரை காமிக்கிறாங்க. கமிஷனர் போயிட்டு தம்பியுடைய மனைவியை பார்த்து உனக்கு ஏற்கனவே அந்த ஷாலினியை பத்தி தெரியுமா, நீ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் பெயிண்டிங் வாங்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஸ்டார்டிங்ல தன்னுடைய புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது மக்களே. ஒரு நாள் எதர்ச்சியா அந்த வீட்டுக்கு பெயிண்டிங் வாங்க போகும்போது தான் இந்த விஷயம்லாம் எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல. ஆனா கமிஷனருக்கு நல்லாவே புரியுது இவங்க கண்டிப்பா கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டிவில ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. ஷாலினியோடைய கொலை கேஸ்ல புதுசா ஒரு திருப்பம், போலீஸ் கமிஷனருடைய தம்பிய போலீஸே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவனும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான் போல, கூடிய சீக்கிரமே உண்மையை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ ஆதித்யாவும் பாக்குறான், கெவினும் பாக்குறான். கெவினுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. இவர் போயிட்டு போன் அட்டென்ட் பண்ணா நம்ம ஹீரோ தான் பேசுறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், நீங்க கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா வரும், இன்னைக்கு நைட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. வீட்டுல அந்த பொண்ணு வீல் சேர்ல இருக்கா, இந்த குழந்தைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி குழந்தை, அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி வேற பிரெக்னெண்டா இருந்தா, டெல்லியில நாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு, நானும் என் குடும்பமும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்த ஒரு காரு தாறுமாறா ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கை மட்டும்தான் உடைஞ்சிச்சு, ஆனா என் பொண்ணு இந்த மாதிரி படுத்த படுக்கையாயிட்டா, கால் அடிபட்டு கால்ல ஒரு பெரிய ஆபரேஷனே பண்ணிருக்கோம். இதுல கொடுமை என்ன அப்படின்னா பிரெக்னெண்டா இருந்த என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. சரி அதை பத்திலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே இப்போ எதுக்காக உன்னை வர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப பெரிய கேஸ், அதுவும் கொலை கேஸ், இவன் எப்படிடா கொலை கேஸ்ல இருந்து ஈஸியா ஜாமீன்ல வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு உன்னுடைய இல்லீகல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறமும் அந்த மாதிரி இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணாது அப்படின்னும் போது என்னது இல்லீகலான வேலையா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ட்ரக்கா சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த இல்லீகலான வேலையும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஃபேக் பெயிண்டிங் ரெடி பண்றது இல்லீகல் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவனுக்கு தலையே சுத்துது, இந்த விஷயம் எப்படி இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் கெவின். இங்க பாரு அந்த தம்பிக்கார அரெஸ்ட் ஆயிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சுத்தாத, கண்டிப்பா இன்னமும் இந்த கேஸ் முடியல, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னும் போது இவன் அப்படியே சோகமா அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறான். வீட்டுக்கு போயிட்டு செமையா சருகு போட்டான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க, ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து கேட்கவே செஞ்சிடுறாங்க. இங்க பாருங்க கெவின், நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்பயே என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, நம்ம அதுக்கான வேலையை இப்போத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, என்னால இதுக்கப்புறம்லாம் உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு என்ன புரிஞ்சுக்கோ, நான் கொலை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்போ ஒயின் பாட்டில் கீழே விழுந்து அந்த ஒயின்லாம் கீழே ஊத்த ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது இவருடைய மூளைக்கு என்னமோ தோண ஆரம்பிக்குது, சில விஷயங்களை அப்படியே ஒரு கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு கடைசியா ஷாலினியை பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சரக்குல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பா, தண்ணி வந்துட்டு கீழே ஊத்திக்கிட்டு இருப்பா. இதே விஷயத்த ஸ்டார்டிங்லயுமே இவர் நோட் பண்ணிருப்பாரு, டீயை வந்துட்டு கப்புல ஊத்தும் போது வடிஞ்சு கீழே போயிட்டு இருக்கும், ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் பொய் சொன்ன பாவத்தை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பா. அப்படின்னா அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னதும் பொய்யாதான் இருக்கணும், அந்த கப்புல வந்துட்டு தண்ணியை ஊத்தும் போது தண்ணி உழைஞ்சதுன்னா அந்த பொண்ணு வந்துட்டு பொய் சொன்ன பாவத்தை கழிச்சிருக்கா போல.
நம்ம ஏற்கனவே டெல்லியில இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு கார் ஓட்டுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படின்னா மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் இந்த பொண்ணு கார் ஓட்டாம போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சவரு நேரா போயிட்டு ஹீரோவை பார்த்து அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வேற யாரு உன்னுடைய ஷாலினி தான் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி அநியாயமா அந்த ஆக்சிடென்ட்டுக்காக ஷாலினிய நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அத கொலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, என்னுடைய இழப்புக்காக நான் பழி வாங்கியிருக்கேன், அந்த பொண்ணு சாக தகுதியானவ அப்படின்னும் போது, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அநியாயமா இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அத சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அன்னைக்கு அந்த பொண்ணு பயங்கரமா குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தா, குடிச்சிட்டு எதுக்காக அந்த பொண்ணு வண்டியை ஓட்டணும், அவ பண்ண அந்த சின்ன தப்பால நான் என் குடும்பத்தையே இழந்துட்டேன், நான் உயிருக்குயிரா நேசிச்ச என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதுவும் இறந்து போச்சு, இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ நடக்க முடியாம பேச முடியாம கஷ்டப்படுறா அப்படின்னா அதுக்குமே அவதான் காரணம், நீயே சொல்லு நான் பண்ணதுல தப்பு இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது, நீங்க பண்ணது தப்பு தான், நீங்க பண்ணது சரி அப்படின்னா ஹரிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், ஹரியோடைய ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, இப்போ போயிட்டு அந்த டிரைவரை பழி வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவன் வெளியே போயிட்டான். இவன் கேட்ட கேள்வி ஹீரோக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஆமால நம்மளால தான் அந்த பையன் அநியாயமா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசை மாத்திக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம கொலை பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதி அவருடைய வேலைக்காரிட்ட சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்றாரு. இவரும் கொண்டு போய் கொடுத்தா கமிஷனர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபேமிலியோட கார்ல போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இந்த ஷாலினி குடிச்சிட்டு காரை தாறுமாறா ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஷாலினிக்குமே அடிபட்டு இருக்கும், அதே ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. மனைவி தூக்கிட்டு வரும்போதே இறந்து போயிட்டாங்க, வயிற்றுல இருந்த குழந்தையும் இறந்து போயிட்டு இருக்கும். ஹீரோவுடைய பொண்ணுக்கு கால்ல செமையா காயம் பட்டிருக்கும், நம்ம ஹீரோக்கு கை உடைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணாலையா இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா காசு கொடுத்து இங்க இருக்கிற டாக்டரை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ்க்குலாம் போவேனா, என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா காண்டாகிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு தான் சோகமாயிடுச்சு, மனைவி இறந்து போயிட்டாங்க, குழந்தையும் நடக்க முடியாம பேச முடியாம போயிட்டா, நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டெல்லியில இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. மும்பைக்கு வந்துட்டு வேலையும் விட்டு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணையாச்சு நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கடைக்கு போகும்போது எதர்ச்சியா இந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தவருக்கு பயங்கரமா வெறியாகுது, எப்படியாச்சும் இந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல பாக்கும்போது இந்த பொண்ணுமே பார்த்து பயந்துட்டு ஓடி போயிட்டு இருப்பா. அதோட ஹீரோ விட்டுருவாரு அப்படின்னா அந்த பொண்ணு அமைதியா இருந்திருப்பா. ஆனா ஹீரோ விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்றாரு. இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் போறா, இந்த பொண்ணு எந்த டைம்ல வீட்டுல இருப்பா, எந்த டைம்ல வெளியே போவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்றாரு. இவர் வந்துட்டு பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. அந்த ப்ளூ கலர் கார்ல பைலட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பையன் வருவான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவன் ஏதோ ஒரு பையன், கமிஷனருடைய தம்பி அப்படின்லாம் தெரியாது. இவனை மாதிரியே வேஷம் போட்டுட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் ட்ரெஸ் போட்டுட்டு ப்ளூ கலர்ல காரை ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. முக்கியமா நம்பர் பிளேட்டுமே அந்த பையனுடைய நம்பர் பிளேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி ஓட்டிட்டு போயிருப்பாரு. அங்க போயிட்டு கதவை தட்டுறாரு. இந்த பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்றா. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அநியாயமா என்னுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணியடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை தூக்கி மண்டை மேலேயே ஓங்கி ஒரு போடு, அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இப்போ இவர் அமைதியா வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கும். மக்களே, நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லாம என் பொண்ணு கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். எப்போ ஹரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனானோ அப்பயே என் மனசு மாறி போச்சு. இந்த லெட்டர்ல ஒரு செக்கையும் அமுச்சு வச்சிருக்கேன், இந்த செக்கை ஹரியோடைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் முடியுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் கெவினும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஆதித்யாவை காமிக்கிறாங்க. இவன் இன்னமும் அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். கடைசியா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. ஆதித்யா சவுண்ட் கேட்டு உள்ளுக்குள்ள போறா. அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா. என்ன விஷயம் ஆச்சு, அந்த பையன் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டானா, அடிச்சுட்டு போயிட்டானா, நான் போயிட்டு அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது, அவனை நீ கொலை பண்ண போறியா, நான் உன்னை கொலை பண்றேன், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு இருப்பாங்க. இவங்க போட்ட சண்டையை தான் அந்த ஹவுஸ் ஓனர் கேட்டிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கடைசியா கெவினுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு சொல்லிட்டு யாராவது எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு இல்லாம நான் பண்ண எக்ஸ்பிளனேஷனுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி
ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.